தொடுதிரை இணையம் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, கடந்த சில எபிசோடில் யூஜிடிஆர்பி அதாவது டிஎன் டெட் பேப்பர் 2 நியமன தேர்வுக்கான முக்கிய பாடமான விலங்கியல் குறித்த எபிசோடுகளை பார்த்தோம். அதில் முதல் யூனிட்டு முதுகு நாணற்றவை பற்றி பார்த்தோம். லாஸ்ட் எபிசோடில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எண்டமிபா ஹிஸ்டாலிடிகா அதை குறித்து பார்த்தோம். குறிப்பாக அது சிறுகுடலை குறிப்பாக எப்படி பார்த்தோன்னா, நம்ம உணவுடன் விளங்கப்படும் இந்த கூட்டு உயிரிகள் சிறுகுடலை அடைகிறது. அந்த செரிமான நொதிகள் கூட்டின் சுவரை கரைத்து விடுகிறது. அதிலிருந்து 4 சிறிய அமீபாக்கள் விடுவிக்கின்றன. இந்த சிறு அமீபாக்கள் சிறுங்குடலிருந்து பெருங்குடலை அடைகிறது. அங்குள்ள சுவரில் உள்ள கோழைப்படத்தினுடைய புகுந்து போகுதுன்னு பார்த்தோம். அப்போ அதில் சிறுநாளம் ஒன்று இங்கிருந்து கோழைப்படத்தினை அடிப்பகுதி அடைந்து அங்குள்ள திசுக்களை இரத்த குழல்களை சேதமடைய செய்கின்றன. அந்த கூட்டுரை உயிரி சுமார் 37 டிகிரி செல்சியத்தில் இருந்து விடுதான். அதனால தான் எண்டமிபினால் ஏற்படும் இந்த பாதிப்பினை தவிர்ப்பதற்காக நாம் என்ன பண்ணோம், சுத்தமான நீரில் நன்கு வேக வைத்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா இது வாட்டர் பார்ன் டிசீஸ், வாட்டர் பார்ன் நீரினால் பரவுகின்ற நோய், கெட்டுப்போன உணவுகளால் பரவும் நோய். அப்போ எண்டமிபிகள் மேலும் 2 இனங்கள் குறிப்பிடத்தக்கது. 2 விதமான இனங்கள் இருக்கிறதா. ஒன்று எண்டமிபா ஜிஞ்சிவாசிஸ், எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ். இது மனிதனை பற்களிடையே காணப்படுமா. ஜிஞ்சிவாலிஸ்னா பற்களிடையே காணப்படும். எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ் இதனுடைய அமைப்பு சுமார் 10 to 20 மைக்ரான் குறுக்கள் அளவு உடையது. இதனுடைய புறப்பிளாசம் தெளிவானது. அகப்பிளாசத்தில் உட்கருவும் நுண்குமிழிலும் காணப்படுமா. உட்கருவில் குரோமேட்டின் துகள்கள் உள்ளன. கூட்டுரை அமைத்து கொள்ளவதில்லை. இது மெயினாக பரவும் முறை மொத்தத்தின் மூலம், காற்றின் மூலம் பரவுகிறது. எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ் மொத்தம் கொடுக்கறதுனாலையோ காற்றின் மூலம் பரவும். 2வது வகை எண்டமிபா கோலை. எண்டமிபா கோலை இது பெருங்குடலில் பெரும்பாலும் வாழும். இது பாக்டீரியாக்களை மலக்கழிவினை உண்டு. பாக்டீரியாக்களை மலக்கழிவையே உண்டு நன்மை பயக்கிறது. ஆனால் கூட்டுரை உள்ளாக 8 உட்கருவுடன் பெரிய அளவினதாக காணப்படும். அப்போ இதிலே பார்த்தோன்னா 2 விதமான ஸ்பீஷீஸ் பார்த்தோம். எண்டமிபா ஹிஸ்டாலிடிகா, அதில் அது இல்லாமல் 2 விதமான இனங்கள் இருக்கிறதா. அதில் முதல் இனம் எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ். இது மனிதனின் பற்களிடையே காணப்படும். இது 10 to 20 மைக்ரான் குறுக்களவு அகப்பிளாசத்தில் உட்கரு நுண்குமிழில் காணப்படும். இதில் குரோமேட்டின் துகள்கள் இருக்குமா. இது கூட்டுரையில் அமைந்து கொள்வது இருக்காது. இது எப்படி பரவுனா மொத்தத்தின் மூலம் காற்றின் மூலம் பரவுன்னு பார்த்தோம். 2வது எண்டமிபா கோலை பார்த்திங்கன்னா மனிதனின் பெருங்குடலில் பெரும்பாலும் வாழும். இது பாக்டீரியாக்களை மலக்கழிவினை உண்டு நன்மை பயக்கிறோம். அப்போ இது கூட்டுறவில் 8 உட்கருவுடன் பெரிய அளவில் காணப்படும். அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா ட்ரிப்பனோசோமா கேம்பியன். ட்ரிப்பனோசோமா கேம்பியன் இதனுடைய தொகுதி புரோட்டோசோவா, வகுப்பு மாஸ்டோகோரோபொரா. அந்த மாஸ்டோகோரோபொரானா நீலிலை உயிரிகள், வரிசை புரோட்டோ மொனோனிடிகா. அப்போ வாழிடம் வாழ்க்கை முறையும் மனிதனின் இரத்தத்தில் நிணநீரில் வாழும் இந்த நீள் இலை உயிரி ஒரு அக ஒட்டுண்ணி. குறிப்பாக இந்த ட்ரிப்பனோசோமா ஆப்பிரிக்காவில் மட்டுமே காணப்படும். குறிப்பாக இது கேம்பியன் ஜுரம் அல்லது ஆப்பிரிக்க தூக்க நோய், தட் மீன் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் தோற்றுவிக்கிறது. புரிஞ்சுங்களா. இது ஆப்பிரிக்காவில் மட்டும் காணப்படும். ட்ரிப்பனோசோமா 2 விதம். ஒன்று கேம்பியா ஜுரம், கேம்பியன் ஃபீவர், அல்லது ஆப்பிரிக்கா தூக்க நோய், ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை தோற்றுவிக்கிறதா. இதனுடைய உடல் அமைப்பு பாருங்க. இலை வடிவில் முன் பின்னாக நீண்டு அமைந்த உடல் முன்முனை கூர்மையாகவும் பின்முனை மழுங்கியவாறும் காணப்படும். மழுங்கியவாறு காணப்படுமா. உடலை சுற்றி சுருங்கி விரியும் திறன் கொண்ட ஒரு மெல்லிய பெல்விக்ஸ், பெல்விக்கல் எனும் சவ்வு காணப்படும். பெல்விக்கில் சவ்வு
பெல்விக்கின் நீள்வாக்கில் அமைந்த நுண்குழலால் காணப்படுகிறது. இதனுடைய உடல் சைட்டோபிளாசத்தால் திறப்பப்பட்டுள்ளது. இதன் முறப்பகுதி புறப்பிளாசம் என்றும் அகப்பகுதி அகப்பிளாசம் என்று குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பிலிபோரா பிளாஸ்ட் கைனேட் பிளாஸ்ட் உட்கரு ஆகவே இது எல்லாமே எங்கே இருக்குன்னா சைட்டோபிளாஸில் காணப்படும். பார்த்துங்க, குறிப்பாக அகப்பிளாசத்தில் அகப்பிளாசம், பிலிபரோ பிளாஸ்ட், சைனோட்டோபிளாஸ்ட் உட்கரு இதெல்லாம் சைட்டோபிளாஸில் காணப்படுமா. உடலில் காணப்படும் ஒரு கோள வடிவ அமைப்பிற்கு இது அடிப்படை உடல் அல்லது பிலிபோரா பிளாஸ்ட் என்று அழைக்கிறாங்க. இதிலிருந்து தோன்றும் சாட்டை வடிவில் அமைந்த ஒரு நீலிமை முன்முனையில் வெளிப்படுமா. இதனுடைய உணவூட்டம் ட்ரிப்பனோசோமா இரத்த பிளாஸ்மாவில் உள்ள ஊட்டப்பொருட்களை நேரடியாக உறிஞ்சிக் கொள்கிறது. இரத்த பிளாஸ்மாவில் ஊட்டப்பொருட்களை அப்படியே உறிஞ்சிக்கும், சக் பண்ணிக்குமா. இதனால் என்ன ஏற்படும், பிளாஸ்மாவிலிருந்து பெருமளவு குளுக்கோஸை பெற்று கொள்ளப்படுகிறது. பிளாஸ்மாவிலிருந்து பெருமளவு குளுக்கோஸை எடுத்துக்கும். இது சுவாசம், கழிவு நீக்கம் ஆகியனவும் உட்புற பரப்பில் உள்ள பெலிக்கின் மூலம் பரவல் முறையில் நடைபெறுதான். அப்போ சுருங்கும் நுண்குமிழ்கள் ஊடுகலப்பு ஒழுங்குபாடு இதில் காணப்படுவது இல்லை. இதனுடைய இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் பாருங்க. உடல் பரப்பின் மீது காணப்படும் தொடரலை சவ்வு, தட் மீன் அண்டுலேட்டிங் மெம்பரைன் மற்றும் நீலிலை ஃபிளாஜில்லம் கொண்டு இவை இடம்பெயரும். உடல் முழு பரப்புமே அலை ஒத்த இயக்கத்தை ஏற்படுத்தும். அலை ஒத்த இயக்கம் உடல் முழுவதுமே. பெரிஸ்டோரி வாழ்க்கை வரலாறு, தனது வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக பெற செய்வதற்கு இரு விருந்தோம்பிகள் தேவைப்படுகின்றன. அதனால தான் இதுக்கு டைஜினிக்னா டைஜினிக் என்றாலே இரு விருந்தோம்பிகள் டைஜினிக் என ஒட்டுண்ணி என அழைக்கப்படுகிறது. ட்ரிப்பனோசோமா குறிப்பாக டைஜினிக், இது இரு விருந்தோம்பிகள் தேவைப்படுதான். அப்போ மனிதன் ஒரு முதல்நிலை ஓம்புரியாக அல்லது நிலையான ஓம்புரி பர்மனண்ட் ஓஸ்ட் யாருன்னா மனுஷன். இரண்டாவது நிலை ஓம்புரி டெசிஃப்ளை, இது பார்த்தா வெக்சார் என அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு மனிதன் முதல் நிலை நிலையான ஓம்பிரி, இரண்டாவது நிலை டெசிஃப்ளை கொசு வெக்டார் என அழைக்கப்படுது. இதில் டெசி கொசு ஒரு மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சி வாழும் ட்ரிப்பனோசோமாவை செலுத்துகிறது. டெசி இரத்தத்தினை உண்டு வாழும் ட்ரிப்பனோசோமா நீண்ட செல்லிய வடிவினை பெறுகிறது. இது நெடுக்குவாட்டு இரு சம பிளவு முறையில் பெருக்கமடைகிறது. இதனுடைய தோற்று நிலை பாருங்க, உணவூட்டத்தை நிறுத்திக் கொள்கிறது. இதனால் ஓம்புரி நடுநிலையை அடைகிறது. அந்த நடுநிலை ஓம்புரியில் உள்ள போது நீள்நிலை குட்டையாகிறது. உடல் மேலும் குட்டையாகி ஒரு பருத்த அமைப்பினை பெறுகிறது. இதற்கு நீள்நிலை கிடையாது. இந்நிலையில் உணவூட்டம் பெறுவதில்லை. அதான் உணவூட்டத்தை நிறுத்தி கொள்ளும். அப்போ பெருக்கம் அடைவதில்லை. அதுக்கு பேர் தான் தொற்று நிலை, இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. தொற்று நிலை அதாவது உணவூட்டத்தினை நிறுத்தி கொள்கிறது. இதனால் ஓம்பிரி நடுநிலை அடைகிறது. நடுநிலை ஓம்பிரியில் உள்ள போது நீள்நிலை குட்டையாகிறது. உடல் மேலும் குட்டையாகி ஒரு பருத்த அமைப்பினை பெறுகிறது. ஏன்னா இதற்கு நீள்நிலை கிடையாது. இந்த நீள்நிலையில் உணவூட்டம் பெறுவதில்லை, பெருக்கம் அடைவதில்லை. அது தொற்று நிலை, தட் மீன் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்று அழைக்கிறாங்க. இதனை தொடர்ந்து வளராக்கம் இந்த டெசி கொசுவின் உடலில் நடைபெறுகிறதாம். அப்போ இந்த டெசியின் இரத்தத்தில் இரு சமப்பிளவு ஏற்படுது. அப்போ இந்த டெசி ஒரு மனிதனை கடிக்கும் போது அது பருமனான நிலையில் உள்ள ட்ரிப்பனோசோமா ஈயின் குடல் உள்ளாக இரத்தத்தில் நுழைகிறது. அப்போ அந்த குடல் உள்ளாக மேலும் நீண்டமைந்து நீல வடிவினை பெறுகிறது. அது நெடுக்கவாட்டு இரு சமப்பிளப்பு முறையில் பெருக்கம் அடைகிறது. நெடுக்கவாட்டு இரு சமப்பளவு முறையில் பெருக்கம் அடைதான். அடுத்தது இவை உமிழ்நீர் சுரப்பினை அடைந்து குட்டையான கிரித்திடியல் வடிவினை பெறுகிறன. அடுத்தது பிளவி பெருக்கல் முறை. இந்த உட்கருவிற்கு முன்பாக
கைனட்டோபிளாஸ்ட் கொண்டிருக்கிறது. அடுத்து நெடுக்குவாட்டு பிளவி பெருக்கல் முறையில் பிளவு அடைந்து அல்லது பெருக்கம் அடைந்து மெல்லிய ட்ரிப்பனோசோமா வடிவினை பெறுகிறது. தொற்று நிலையில் உள்ள ட்ரிப்பனோசோமா மேலும் வளராக்கம் பெறுவதற்கு மனிதனுடைய இரத்தத்தினுள் செலுத்தப்படுதல் அவசியமாகிறது. அப்போ அந்த வளராக்கம் டெசி மனிதனை கடிக்கும் போது ஒட்டுண்ணி மனிதனின் இரத்தத்தினுள் புகுத்தப்பட்டு அது உணவூட்டம் பெறும்போது தோலினை துளைப்பதோடு வாய் நின்று சிறிதளவு உமிழ்நீரையும் உட்செலுத்துகிறது. எனவே இங்கே என்ன நடக்குதுன்னா இரத்தம் உறைதல் தடுக்கப்படுகிறது. அப்போ மனித இரத்தத்தில் உணவூட்டம் பெற்று வளர்ந்த நீண்ட மெல்லிய வடிவினை பெறுகிறது. இது கேம்பியா ஜுரம். குறிப்பாக இந்த ட்ரிப்பனோசோமியாவினால் தோற்றுவிக்கப்படும் கேம்பியா ஜுரம் அல்லது ஆப்பிரிக்க உறக்க நோயினால் பர்டிகுலர் அந்த ஆப்பிரிக்க மக்கள் பெருமளவில் பாதிக்கிறாங்க. அதனால தான் இது ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ் கேம்பியன் ஃபீவர்னு அழைக்கிறாங்க. அறிகுறி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சுரம், மிகுந்த தலைவலி, பெயின்ஃபுல் ஹெட்டேக், உடல் பலவின்மை, எடை குறைவு, இரத்த சோகை ஏற்படும். நோயுற்றவர் உறக்கத்தை மேற்கொண்டு தொடர்ந்து உறங்கி விடுவாங்க. அதனால தான் ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ் தூங்கு வியாதி. நோயுற்றவர் உறக்கத்தை மேற்கொண்டு தொடர்ந்து உறங்கி விடுகிறாங்க. அப்போ கட்டுப்படுத்தும் முறைன்னா கரானின் என்னும் மருந்து மற்றும் டிடிடி எதுக்குன்னா டெசிடிசி கோயில் இடங்களில் தெளிக்கப்பட வேண்டும். அடுத்த பாருங்க லீஷ்மேனியா டோனோவானி காலா அசார் அல்லது டம்டம் காய்ச்சல் காலா அசார் அல்லது லீஷ்மேனியா டோனியவானி. இந்த லீஷ்மேனியா டோனோவானி எனவரும் நீலிலை ஒட்டுண்ணியால் தோற்றுவிக்கப்படுகிறது. நோய் தாக்கப்படும் நாடுகள் குறிப்பாக இந்த காலாசார் டம்டம் ஃபீவர் இந்தியா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா ஆகிய நாடுகளில் தாக்கப்படுகின்றன. நோயை பரப்பு காரணி மணலி, தட் மீன்ஸ் சாண்ட் ஃப்ளை என்னும் பிலிப்போடோமாஸ் பூச்சி. சாண்ட் ஃப்ளை என்ற மணல் பூச்சி பிலிப்போடோமாஸ் பூச்சி கடிப்பதால் பரப்புகிறது. அறிகுறி இந்த நோயுற்றவர்களின் கல்லீரல், மண்ணீரல் ஆகியன வீக்கமடையுது. கல்லீரலும் வீக்கம், ஸ்பிளீன் அண்ட் லிவர் ரெண்டுமே என்ன ஆகிடுமா வீக்கமடைஞ்சிடும், இன்ஃப்ளமேஷன். ஓகே, அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்து பாருங்க டெல்லி தொண்டை புண். இது கீழே நாட்டு தொண்டை புண் லீஷ்மேனியா டிராஃபிகா என ஒரு நீலிலை உயிரினால் தோற்றுவிக்கப்படுகிறது. தோல் பரப்பில் சிறிய கொப்பளங்கள் ஏற்படுகின்றன. இதனால் இறப்பு ஏற்படவில்லை என்றாலும் குணம் அடைய அதிக காலம் ஏற்படுத்தும். இது காணப்படும் 4 டெல்லி தொண்டை புண் தெற்காசியா, தெற்கு ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பகுதியில் காணப்படுமா. அடுத்த ஈஸ்பண்டியா. இதே ஈஸ்பண்டியா லீஷ்மேனியா பிரேசிலினஸ் என்னும் ஒரு நீலிலை புரோட்டோசோவால் இஸ்பண்டியா என்னும் நோயை தோற்றுவிக்கின்றன. குறிப்பாக வாய்ப்புண் தொண்டைப்புண்ணை தோற்றுவிக்கும். கல்லீரல் புழு. அடுத்தது பாருங்க கல்லீரல் புழு பேசிலோ ஹெப்பாட்டிகா. கல்லீரல் புழுனா பேசிலோ ஹெப்பாட்டிகா. இது பிளாட்டி எல்மிந்தஸ்னா தட்டை புழுக்கள். வகுப்பு ட்ரைமெட்டோடா, வரிசை டைஜினியா. இந்த எல்லா இதுலையுமே தொகுதி வகுப்பு வரிசை பாருங்க. மீண்டும் ஒரு முறை கல்லீரல் புழுல பேசிலோ ஹெப்பாட்டிகா, தொகுதி பிளாட்டி எல்மிந்தஸ், அது தட்டை புழுக்கள், வகுப்பு ட்ரைமெட்டோட்டா, வேற வரிசை டைஜினியா. அப்போ புறப்பண்பு வெள்ளாட்டின் கல்லீரிலும் பித்தநாளங்களிலும் அக ஒட்டுண்ணியாக வாழும். இந்த கல்லீரல் புழு ஆடுகளுக்கு கல்லறல் அலகள், தட் மீன் லிவர் டாய் நோயினை தோற்றுவிக்கும். கூம்பு முடிவில் தட்டையாக இலை போன்ற உடல் அமைந்திருக்கும். பொதுவாக 25 மில்லிமீட்டர் நீளமும் 12 மில்லிமீட்டர் அகலமும் உள்ளது. அகன்ற உடலின் முன்முனையில் முக்கோண வடிவிலான ஒரு தலை கதம்பும் தலை தும்பின் முன்முனையில் வாய் ஒட்டுருவும் காணப்படும். முன்முனையில் அமைந்த வாய் ஒட்டுறுப்பின் மையத்தில் வாய் துளை இருக்குமா? அப்போ வயிற்றுப்புற ஒட்டுறுப்பில் துளை எதுவுமே இருக்காது. வயிற்றுப்புற ஒட்டுறுப்பில் துளை எதுவுமே இருக்காது.
இவ்வொட்டுறுப்புகளுக்கிடையே ஒரு இனப்பெருக்க புலை உள்ளது. உடலின் மையக்கோட்டில் குறுகிய பின்முனையில் ஒரு கழிவு நீக்க புலை உள்ளது. உடற்சுவர் பின்னோக்கி நீண்டமைந்த நுண்முட்கள் கொண்ட கியூட்டிக்கல் என்னும் போர்வையால் போர்த்தப்பட்டுள்ளது. பித்த நாளங்களில் வாழும் புழுக்கள் இதனுக்குள்ளாக தழுவி விடாதிருக்க இந்த முட்கள் உதவி புரிகின்றன. வளராக்கம் மற்றும் வாழ்க்கை வரலாறு. அதாவது ஊசைட்டினை வந்தடைந்த விந்து செல்கள் லாரியல் கால்வை வழியாக பெண் உயிரினுள் சென்று அகக்கருவுதல் நடைபெறும். அப்போ வைட்டலைன் நாளம் கரு உணவையும் ஒட்டு சுரப்பிகள் முட்டையை சுற்றி ஒட்டுணையும் சுரக்கிறது. கருவற்ற முட்டைகள் ஈர கசுவுடைய இடங்களில் இடப்பட்டுள்ள முட்டைகள் ஒரு சில வாரத்தில் அது வளராக்கம் பெறுகின்றன. வெப்பத்திற்கேற்ப இது சற்று வேறுபடுகிறது. முட்டையிலிருந்து தனித்த வாழ்க்கை மேற்கொள்ளும் மிராசிடியம் லார்வாவை வெளியேற்றுகிறது. மிராசிடியம் லார்வாவை வெளியேற்றுமா? அப்போ அந்த மிராசியம் லார்வா எப்படி இருக்குன்னா, கூம்பு வடிவில் அமைந்த மிக நுண்ணிய அளவுடைய மிராசிடியம் குற்றிகளால் மூடப்பட்டிருக்கும். அப்போ அருங்கோண வடிவில் அமைந்த செல்கள் அந்த செல்களுடைய பட்டைகளாக உடல் பொறுப்பில் படலமாக அமைந்து அந்த படலத்தை தான் கீழாக ஒரு தசைப்படலம் காணப்படுமா. அப்போ உடலின் அகன்ற முன்முனையில் முக்கோண வடிவில் அமைந்த ஒரு துளைக்கும் பாபில்லா உள்ளே வெளியேயும் நகரும் வகையில் அமைந்து காணப்படும். இந்த பாபிலாவின் பின்புறமாக ஒரு நரம்பு காணப்படுகிறது. அதில் இரு கண் புள்ளி புதைந்துள்ளன. குறிப்பாக மிராசிடியம் லார்வா, தட் மீன் லிம்பெர்னியா நத்தை அடைதல். அப்போ மிராசிடியத்தில் ஓரின சுடர் செல்கள் திறக்கின்றன. அதில் உட்பரப்பில் அமைந்த பேரன் கைமா திசுக்களிடையே ஒரு வளர் ஆக்க செல்கள் காணப்படுதான். இந்த ஜெர்ம் செல்களிலிருந்து தான் மிராசிடியங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. அதிலிருந்து குற்றிலைகள் பயன்படுத்தி திரில் நீந்தி தனித்து வாழும் பிராஸ்மடியம் குளத்தினில் லிம்போனா நத்தையை அடைகிறதாம். அப்போ அதன் தசையினுள்ள சென்று ஆக்கம் பெறுகிறது. அந்த தசையினுள்ளாக தான் சென்று அது ஆக்கம் பெறுகிறதாம். அப்போ அதில் மிராசிடியம் சுமார் 8 மணி நேரம் மட்டுமே இவ்வாறு தனித்து நீந்தி வாழ இயல்கிறது. இந்த இடத்துல குறுகிய காலத்தில் நத்தை அடையவில்லை எனில் அது என்ன ஆகிடும்? இறந்து போயிடும். 8 மணி நேரத்தில் குறுகிய காலத்தில் என்ன ஆகும்? அந்த நத்தை அடையலைன்னா அது இறந்து போயிடும். அப்போ நத்தை அடைந்த மிராசிடியம் துளைக்கும் பாப்பில்லா பயன்படுத்தி நத்தையின் தசையை துளைத்து சென்று சுவாசறையை அடைகிறது. என்னுடைய ஸ்போரோசைட்ஸ் பாருங்கள். ஸ்போரோசைட்ஸ் தனித்து வாழ்வதற்கென அமைந்த குற்றிலைகள், புள்ளிகள், நரம்பு திரள், கழிவு நீக்க உறுப்புகள் மறைந்து விடுகின்றன. இதில் லார்வா கூம்பு வடிவத்தை இழந்து விடுகிறது. இந்த நிலையை தான் ஸ்போரோசிஸ்ட் என அழைக்கிறாங்க. ஸ்போரோசிஸ்ட். அப்போ அந்த ஸ்போரோசிஸ்டுடன் உட்சுவர் ஒரு தடித்த உரை. அந்த தடித்த உரைனா அதுக்குள்ளே கியூட்டிகள், மெல்லிய தசைப்படலம், எபித்தில படலம் ஆகியவை கொண்டிருக்கிறது. குளினுள்ளாக்க ஒரு சில வளராக்க செல்கள் உள்ளன. அப்போ கருவுரா இனப்பெருக்கம். சில நேரங்களில் ஸ்போரோசிஸ்ட் இரண்டாக பிரிவடைந்து அந்த இரண்டாக பிரிவடைந்து ஸ்போரோசிஸ்ட் உள்ளாக காணப்படும் வளராக்க செல்கள் குழியகம் பரப்பி நின்று அரும்புகளாக வெளிப்படுகின்றன. அதில் கருவுற்ற சினை செல் போன்றே செயல்படுகின்றன. ஈவன் கருவுறாத நிலையில் நடைபெறும் இத்தகைய இனப்பெருக்கம் கருவுரா இனப்பெருக்கம்னு அழைக்கிறாங்க. கருவுரா இனப்பெருக்கம். இந்த செல்கள் பகுப்படைந்து உட்கூடையுடைய ஒரு கருக்கோளத்தை ஏற்படுத்துகிறது. இதுக்கு நீட்சி அடைந்து ரீடியா என்னும் 2ஆம் நிலை லார்வாவே உருகிறது. ரீடியா என்பது 2ஆம் நிலை லார்வா. அப்போ ரீடியா நீண்ட உருளை வடிவில் உடல் கொண்ட ரீடியா உடல் முன் முனைவில் வாய் உள்ளதாம். உணவு பாதை ஒரு எளிய குழலாக அமைந்துள்ளது. அந்த உணவு பாதை முன் முனையில் தசையிலானாகிய தொண்டையும் தொடர்ந்து திறம்பட பை போன்றவையும் சிறுங்குடலில் காணப்படுதான். அப்போ ரிடியாவை தொடர்ந்து தொண்டைக்குள் சற்று கீழாக வலிய தசைகள் கொண்ட கழுத்து பட்டை காலர் உள்ளது. அப்போ ரிடியா உடல் பின் முனையில் பக்கத்திற்கொன்றாக இரு தடித்த புடைப்புகள் உள்ளன. இவை இயக்கத்திற்கு துணை புரிகின்றன. அதிலிருந்து ரிடியாவில் எண்ணற்ற உமிழ்நீர் சுரப்பிகள், தட் மீன் ஒரு செல் சுரப்பி உள்ளன. உணவு பாதைக்கும் உடற் சுவருக்கும் இடையே சுடர் செல்களை கொண்ட ஓரின புரோநெப்ரிடங்கள் அமைந்துள்ளது. இந்த இதில் தான் ரிடியாவின் வளராக்கம்
சில வளராக்க செல்களுக்கு ரிடியாவில் காணப்படுகின்றன. அப்போ வளராக்க செல்களிலிருந்து இரண்டாம் தலைமுறை ரிடியாக்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. வளராக்க செலுத்திலிருந்து தான். அப்போ வளராக்கம் பெற்ற ரிடியாக்கள் ஸ்போரோசைட் சுவரை கிழித்து கொண்டு வெளிவருகின்றன. அப்போ அங்கிருந்து கிழித்து கொண்டு வரதுனால அது கல்லீரலை அடைந்து அங்கு திசுக்களை உண்டு வாழும். அப்போ பொதுவாக கோடை காலங்களில் ஒரு ரிடியா 12 முதல் 18 நாளுக்குள்ளாக வளர்ச்சியுட்டு அடுத்த தலைமுறை ரிடியாவை தோற்றுவிக்கின்றன. இப்படி அடுத்தடுத்த ரிடியாக்களை தோற்றுவிப்பது அதை தோற்றுவித்து இறந்துவிடும். அப்போ ரிடியாவிலிருந்து 20வது நாளில் செர்கேரியா என்னும் லார்வா செர்கேரியா லார்வா தோற்றுவிக்கப்படுகிறது 20வது நாளில். அப்போ என்ன நடக்குது? செர்கேரியா நீரில் தனித்து இயங்குவதற்கு ஏற்ப வாலினை தோற்றுவித்துக் கொள்கிறது. இது நத்தையின் உடலினின்று வெளிப்படும் சுமார் 6 மில்லிமீட்டர் நீளமும் கோளை வடிவம் கொண்டிருக்குமா. இதன் உடல் தடித்த முட்கள் நிறைந்த கியூட்டிகளால் போர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு கீழாக தசைகள் மிசைன்கைம் செல்கள் காணப்படுகின்றன. முன்முனையில் ஒரு ஒட்டுறுப்பு அதன் மையத்தில் வாய்த்துளையும் தொடர்ந்து உறிஞ்சுவதற்கு ஏற்ப அமைந்த தசைலாகிய தொண்டை நீண்ட உணவுக்குழல் உள்ளது. தொடர்ந்து 2 கிளைகளாக பிரிந்து சிறுகுடல்கள் காணப்படுகின்றன. அப்போ உடலின் மையத்தில் ஒரு வயிற்றுப்புற ஒட்டுறுப்பு காணப்படும். அடுத்தது சைட்டோஜினியஸ் செல்கள் எனப்படும் பழுப்பு நிற செல்கள் பல நியூட்டிகளுக்கு கீழாக காணப்படுது. சுடர் செல்களின் பின்முனையில் நீண்ட ஒரு பையாக முடிவடைகிறது. இந்த பை கழிவு நீக்கத்தில் பங்கு பெறும். அப்போ நீரில் நீந்தி திரியும் செர்கேரியா நீர் தாவரங்கள் மீது சென்று தங்குகின்றன. அது வாலினை இழந்து உடல் கோல் வடிவமாக மாறுது. ஓகே, அடுத்தது பாருங்க, மெட்டா செர்கேரியா. இந்த நீர்நிலை தாவரங்களில் ஒட்டி காணப்படுகிறது. வாலினை இழந்து உடற்சுவையிலிருந்து சுரக்கப்படும் திரவத்தினால் உடலை சுற்றி ஒரு உரையை தோற்றுவித்து அந்த உரைக்கு தான் மெட்டாசெரிகேரியா எனப்படும். அப்போ தாவரங்களை ஆடு உண்ணும்போது மெட்டாசெரிகேரியா உணவுடன் ஆட்டின் குடலை போய் அடைஞ்சிடும். அப்போ லார்வாவை சுற்றியுள்ள உரை செரிமான நீரினால் கரைந்து விடுகிறது. சிறு கல்லீரல் புழு கல்லிலிருந்து மீண்டும் தனது வாழ்க்கையை சுழற்சியை மேற்கொள்ளும். அப்போ கல்லீரல் புழு தனது வாழ்க்கையை சுழற்சியின் போது கீழ்காண இடர்பாறை எதிர்நோக்க வேண்டியிருக்குமா. என்னன்னா, ஒன்று கல்லீரல் புழுவின் முட்டைகள் ஈரக்கசிவுடைய இடத்துல இட்டால்தான் முட்டை நின்று மிராசிடியம் வெளிவர முடியும். 2வது, முட்டைகளின்றி வெளிவந்த மிராசிடியம் அதனுடைய வேலையை 8 மணி நேரத்துக்குள்ள இடைநிலை விருந்தோம்பி தட் மீன் லிம்னோனியா நத்தை அடைஞ்சிடணும். இந்த இடைநிலை விருந்தோம்பி பிற உயிர்களுக்கு இரையாகாதிருத்தல் அவசியம். அடுத்தது, நத்தையை விட்டு வெளிவந்த செர்கேரியா நிரந்தர விருந்தோம்பி ஆட்டின் உணவு பாதையை போய் அடைஞ்சிடணும். என்னுடைய வாழ்க்கை சுழற்சி பாருங்க. இதன் வாழ்க்கை சுழற்சி ஒட்டுண்ணி வாழ்க்கை ஏற்பவும் தலைமுறை மாற்றம் கொண்டும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும், ஒட்டுண்ணி வாழ்க்கை தலைமுறை மாற்றம். இதன் வாழ்க்கை சுழற்சியில் பால் இனப்பெருக்கம், கருவுரா இனப்பெருக்கம் இப்படி மாறி மாறி வருவதால் இதுக்கு பேர் என்னன்னா எட்டிரோகேமி என்று அழைக்கிறாங்க. தட் மீன் பால் இனப்பெருக்கமும் கருவுரா இனப்பெருக்கமும் மாறி மாறி வருவதால் இதற்கு எட்டிரோகேமி என்று அழைக்கிறாங்க. அப்போ முட்டைகளின் எண்ணிக்கை அதிகமாதலால் அடுத்த தலைமுறையை தோற்றுவிப்பதற்கான உயிரிகள் ஒரு சில தப்பித்து வாழும். இதனுடைய வகைப்படுத்தல் பாருங்க. வகைப்படுத்தல் உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளின் அடிப்படையில் குழுக்களாக பிரித்தல். இதுவரையும் ஒற்றுமைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து வகைப்படுத்துதல்னா டெக்ஸானமி. அப்போ உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமை மற்ற வேறுபாடுகளின் அடிப்படையில் குழுக்களாக பிரித்தல். அதான் வகைப்படுத்தல்னா டெக்ஸானமி, உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியல். அப்போ உயிரினங்களை முதலில் வகைப்படுத்தியவர் யாருன்னா இந்த கரோலஸ் லினியஸ். யார் இவர்? ஸ்வீடன் நாட்டு தாவரவியலாளர், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தாவரவியலாளர். இவர் லத்தீன் மொழியை பயன்படுத்தி உயிரினங்களுக்கு பேரினம், சிற்றினம் மற்ற குழுக்களின் அடிப்படையில் பெயரிடும் முறையை உருவாக்கிறாரு. அதில் உயிரினங்களின் வகைப்பாடு பாருங்க. இது 5 உலக வகைப்பாடு.
இது வந்து ஆர்ஹெச் விட்டேக்கர். ஆயிரத்தி 1969 வெளியிட்டார். பாருங்க, 5 உலக வகைப்பாடு. மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. அப்போது இந்த குழுக்களானவை செல் அமைப்பு, உணவூட்ட முறை, உடற்கட்டமைப்பு மற்ற இனப்பெருக்க படங்கள் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, சிற்றினம் ஸ்பீசிஸ். இந்த தான் வகைப்பாட்டலின் கடைசி வகை. வகைப்பாட்டலின் யூனிட் கூட சொல்லலாம். வகைப்பாட்டலின் கடைசி வகை சிற்றினம். எடுத்துக்காட்டு இந்திய கிளி, யூபாட்ரா இனம், பச்சை கிளி, கிராமேரி இனம், இவை இணை சேர இயலாது. அப்போ சிற்றினம் கடைசியில். அடுத்தது பாருங்க, அது கீழே அடுத்த 6வது பேரினம். சிற்றினத்துக்கு அடுத்த உயர்ந்த அலகு. இந்தியாவின் நரி, கெனாயிஸ் பால்பிஸ், மற்ற குள்ள நரி, கெனாசிஸ் சர்வீஸ், ஒரே பேரினத்தை சார்ந்தவை. 3வது குடும்பம், ஃபேமிலி. பல்வகை ஜெனிராக்களை ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க. குடும்பம், சிறுத்தை, புலி, பூனை, குறிப்பாக வந்து பிக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பெரும்பூனை கூட்டம், பிக் கேட்ஸ், பெரும்பூனை, சிறுத்தை, புலி ஆகிய 3 பொதுவான பண்புகளை பெற்றுள்ளன. ஆகையால் இவை ஒரு பெருங்குடும்பமான என்னது பெலிடேவிஸ். இந்த டைகரு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் கேட்ஸ் 7 இருக்குது. லயன், டைகர், சீட்டா, லியோபோர்ட், சுனியோலோபோர்ட், பூமா, ஜாக்குவார், இது எல்லாமே பெலிடேவிஸ் உள்ளடக்கப்பட்டுள்ள வகைகள். இதுதான் பிக் கேட் ஃபேமிலி, பெரும்பூனை கூட்டம் சொல்லுவான். குறிப்பாக இந்தியாவில் ஏப்ரல் 1, 2023 குறிப்பாக வந்து பார்த்தோன்னா கர்நாடகாவில் கொண்டு வராங்க. அதாவது ப்ராஜெக்ட் டைகர், புலிகள் காப்பல் திட்டத்தினுடைய 50வது வருஷத்தை நினைவு கூறும் வகையில் இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ்னு இந்தியா இனிஷியேட் பண்ணுறாங்க. 100 கோடியில் அந்த ஒரு 7 இனங்களை காண்றாங்க. அதில் 5 இனங்கள் இந்தியாவில் இருக்குது. லயன், டைகர், சீட்டா, லியோபோர்ட், ஸ்னோ லியோபோர்ட், பூமா, ஜாக்குவாஸ். அப்போது இதெல்லாம் குடும்பம், பல்வகை ஜெனிராக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறது. சிறுத்தை, புலி மற்றும் பூனை ஆகிய 3 பொதுவான பண்புகளை பெற்றுள்ளன. ஆகையால் ஒரு பெரும் குடும்பமான பெலிடேவிஸ் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா வரிசை, ஆர்டர். பொதுவான பண்புகளால் தொடர்புடைய வகுப்புகள் அனைத்தும் பொதுவான பண்புகள் அனைத்தும் ஒரு வரிசையில் வைக்கிறாங்க. பிரைமேட்டுகள் வரிசை, அதில் வந்து குரங்குகள், வாலற்ற பெருங்குரங்களும் மனித குரங்களும் மற்றும் மனிதன், அதுதான் வந்து பிரைமேட்டுகள்னு சொல்கிறாங்க. வரிசை. அடுத்தது வந்து வகுப்பு, கிளாஸ். ஒரே மாதிரியான வரிசைகள் ஒன்று சேர்ந்து வகுப்பினை உருவாக்கின்றன. எடுத்துக்காட்டு பாலூட்டிகள், எலி, வவ்வால், திமிங்கலம், மனித குரங்கு, மனிதன். அடுத்து தொகுதி, பைலம். ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய வகைகள் தொகுதிகளாக்குகின்றன. ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. இவ்வாறு பல வகைகளை சார்ந்த விலங்குகளான பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன, தவளை மற்றும் தொகுதியை சார்ந்துள்ளன. தவளை மற்றும் மீன்கள் ஆகியவை இவை எல்லாமே முதுகு நான் உள்ளவை என்னும் ஒரே தொகுதியை சார்ந்துள்ளன. இவற்றில் முதுகு நான் அல்லது முதுகெலும்பு தொடர் உள்ளது. அடுத்தது உலகம், கிங்டம். இது மேம்பட்ட வகையாகவும் மிக பெரிய பிரிவாகவும் உள்ளது. இதில் நுண்ணுயிரிகள், நுண்ணுயிரினா பாக்டீரியா, வைரஸ், ஆல்கே, ஃபங்க, புரோட்டோசோவெல்லாம் நுண்ணுயிரிகள். தாவரம் மற்றும் விலங்குகள் உள்ளடக்கியுள்ளன. அப்போ உயிரினங்களின் வகைப்பாட்டியல் கீழே உள்ளபடி நிலைகளை கொண்டுள்ளது. எப்படி பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். இந்த 7 தான் இந்த வகைப்பாட்டினுடைய நிலைகள். வகைப்பாட்டல் நிலை உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். என்னோட தொடர்ச்சி அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ.